ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. இப்போ நெஃப்டி 50 மார்க்கெட் முடிஞ்ச இடம் 22,483. எல்லாருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். ஓகேவா? இப்போ நெஃப்டி வந்து 22,483 முடிச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட் இந்த ஜோனில் நம்ம நோ ட்ரேட் ஜோன், அதாவது பார்த்திங்கன்னா 22,530லேருந்து 22,470 வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுத்துக்கணும். ஓகேவா? இதுக்குள்ளே மார்க்கெட் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து வால்டாலிட்டி பேஸஸில் நம்ம வந்து கால் ரைட்டர் புட் ரைட்டர்ஸ் மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. இது பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம உள்ளே இறங்கணும். எஸ்டர்டே நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் முடித்தாங்க. ஆனால் அட் த மணி இந்த மணி எல்லா ஸ்ட்ரைக்கும் பார்த்திங்கன்னா மைனஸில் முடிச்சிருக்காங்க கால். ஆனால் புட்டு வந்து பாருங்கள், ஒரு சிலது இந்த மணிலாம் பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன தெரியுது, ஃப்யூச்சர் பாருங்கள், ஃப்யூச்சர் என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது, ஸ்பாட்டு ப்ளஸில் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாயிண்ட்டோட இது வந்து ஃபுல்லாக வந்து புட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புட்டோட இது ஸ்ட்ரைக்லாம் இறங்கியிருக்காது. காலோட ஸ்ட்ரைக்கு இந்த வாரம் புது எக்ஸ்பீரியன்லாம் கூட பாருங்க எடுத்து காலோடைய ஸ்ட்ரைக்லாம் இறங்கியிருக்கும். புட்டு ஸ்ட்ரைக் அந்தளவுக்கு இறங்கியிருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன மண்டே வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 22,530க்கு மேலே ஒரு கேண்டில் வந்து நின்னால் மட்டும்தான் நம்ம என்ட்ரிக்கு போக போகிறோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 22,440லேருந்து 50 வரைக்கும் அதோட முடிச்சுக்கு போவோம். இதுதான் மண்டே. ஓகேவா? இங்கே வந்தால் தான் என்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பிரேக் அவுட் ஆகும்போது எடுப்போம். இங்கேருந்து போனால் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்னால் நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் கேப்சர் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 70 ஒரு 50 130னா நம்மளுக்கு ஒரு 70 பாயிண்ட் வந்து இங்கேருந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் பையில். ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 480 தான் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பண்ணணும். மார்க்கெட் ஒரு வேளை இது பிரேக் ஆகி காலையிலே இது பிரேக் பிரேக் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி கட் ஆகும்போது இந்த இடத்துல தான் 22 இங்கேருந்தே எடுக்கலாம், இங்கேருந்தே எடுக்கணும். ஆக்சுவலி இங்கேருந்து எடுத்தோன்னா இது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். 22,530 தான் ஸ்டாப் லாஸு அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல புட் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 22,310 20 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. இது நிஃப்டி. ஸோ இது ஃப்ளாக் பேட்டர்னாக இதை பார்த்திங்களா, ஃப்ளாகு, இந்த ஃப்ளாகை இது 1/2 hour கேண்டில், இந்த ஃப்ளாகை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஆனது இந்த லென்த்துக்கு போகணும். சரியா? இந்த ஃப்ளாகை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த லென்த்துக்கு மூவ் ஆகணும். அப்போ இந்த லென்த்துக்கு மூவ் ஆகணும்னா மார்க்கெட் எங்கே போகணுன்றாங்க, இங்கே வச்சாலும் மார்க்கெட் வந்து 22,700 வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எனிவே நம்ம நாளைக்கு அங்கே போகாது. ஸோ 22,650 நாளைக்கு போகும். அங்கேருந்து ஒரு திருப்பி டவுன்ஃபால் ஆகலாம். நாளைக்கு மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணுறோம். டவுனில் வந்தால் இங்கே கேப்சர் பண்ணுறோம். ஸோ இது இன்ட்ராடேக்கு நம்ம நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பண்ணணும். பேங்க் நெஃப்டியை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டி இந்த ஜோனில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இது 48,000 மேலே போனால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டியில் பைக்கு போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த 1/2 hour கேண்டில் கீழே 47,753 இதுக்கு கீழே தான் மார்க்கெட்டு வந்துச்சுன்னா நம்ம புட் சைடு போகிறோம். இல்லை இங்கிருந்து வந்து இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டு எடுத்தால், இங்கே ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. வெப் எங்கே இருக்குது, 0.618 எங்கே இருக்குது பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து 0.382 இருக்குது. இங்கேருந்தே சப்போர்ட் எடுக்குதா,
இல்லை 0.5ல் சப்போர்ட் எடுக்குதா, மார்க்கெட் 47,586 வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு புரியும். இங்கே சப்போர்ட் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பைக் அடித்தா தைரியமாக எடுக்கலாம். இந்த இடத்துல பைக் அடித்தா தைரியமாக எடுக்கலாம். அப்போது இதுதான் ஸ்டாப் லாஸ், 47,430 தான் ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து பைக் அடித்தா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்த ஹை, செகண்ட் டார்கெட் வந்து 48,230, லாங் பொசிஷனல் வந்து 48,500 வரைக்கும் போகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டப்பில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது 0.23ல் இருந்து, நல்லா புரியுதா, இந்த 0.23லேருந்து இந்த 0.382 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. புட்டு வந்தாலும் இங்கேருந்து திரும்ப தான் பார்க்கணும். 47,586 இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும்னா இது ½ அன் ஹவர்னால உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். இது ஆக்சுவலி இதுவும் பெரிய டார்கெட் தான். டவுனில் மார்க்கெட் வந்தால் இந்த இடத்துலேருந்து திரும்ப தான் பார்க்கணும். இந்த கேப்சர் இது கீழே வந்தால் இங்கே கேப்சர் பண்ணிக்கணும். கேப்சர் பண்ணிவிட்டு விட்டுடணும். சரிங்களா? இங்கேருந்து திரும்ப தான் பார்க்கணும். ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணிவிடுவாங்க எல்லோரும் டவுனில் வரும்போது 0.618. ஏன்னா தெரியாதுல்ல மார்க்கெட் மேலே போகுமா இல்லை இது கீழே வருமானு தெரியாது. ஸோ அதனால் 0.618ல் எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வரும்போது இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடணும். ஒருவேளை மார்க்கெட் டவுனில் ஆரம்பிக்கலை, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதை பிரேக் ஆனால் மேலே போகணும், இதை பிரேக் ஆனால் கீழே வரணும். ஓகேவா? இது ஃபஸ்ட் டார்கெட்டு, இதை பிரேக் பண்ணால் இது செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட். ஓகே, டவுன் ட்ரெண்டில் மேலே வந்தால் நம்மளுக்கு வெப்பை போட்டு இது ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போனால் தான் செகண்ட் டார்கெட். ஓகே, இது பேங்க் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை இப்போ பிரேக் அவுட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு அடிச்சிட்டாங்க. இந்த டார்கெட் இங்கே வந்து அடிச்சிச்சு, இங்கே அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் பார்ப்போம். ஃபின் நிஃப்டி இதுதான் வந்து இப்போது ஒரு பெரிய சப்போர்ட். ஓகேவா? ஃபின் நிஃப்டி இன்னும் டார்கெட்டை போய் அடிக்கணும்னா அடுத்த டார்கெட் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, வால்டாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பை வந்து அந்த அளவுக்கு ஏறாது. ஃபின் நிஃப்டியில் வால்டாலிட்டி 12 தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 0.786ல் எடுத்துருக்கு. இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 21,147. சரியா? அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது டார்கெட்டு இங்கே வரைக்கும் போகும். சரியா? ஸோ அப்சைட் டார்கெட் வந்து ஃபின் நிஃப்டிக்கு அது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 0.786, இந்த 786ஐ பிரேக் பண்ணிச்சுன்னா தான் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் வரும். 0.618 வரைக்கும் வரலாம் கீழே டவுன் வராமல் இருந்தால். சரியா? அப்புறம் இங்கேருந்து வந்து திரும்ப தான் பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து இது பிரேக் ஆகுதா பாருங்கள். இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணாதீங்க. இதுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் ட்ரேடில் புட்டில் போகலாம். இங்கேருந்து வந்து திரும்புதா கவனிங்க. சரியா? இதுவும் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? அதையும் பார்த்துக்கோங்க, எப்படி போதான்னு பாருங்கள். ஓகே, ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி இந்த ஸ்டோரி. அடுத்தது மிட் கேப். மிட் கேப்பை பொறுத்தவரை வரைக்கும் இந்த 2 இடம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த இடம்? 10,850. ஓகே, 10,801 அப்படின்ற ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மிட் கேப்பு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதா, இல்லை 800ல் வந்து டவுனில் வந்தால் இங்கே 800ல் வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இங்கேருந்து வந்தால் நம்ம ஒரு பை கொடுத்தோன்னா இங்கே வரைக்கும்
நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே வரைக்கும் நம்ம டார்கெட் 11,100 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட். ஓகே, இது மிட் கேப். ஸோ இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து ஒன்று 0.382லேருந்து சப்போர்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 6ல் வந்து 0.618ல் வந்து சப்போர்ட் மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இது பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் மிட் கேப்பில். அடுத்தது ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டாடா பவர் பார்ப்போம். டாடா பவர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. டாடா பவர் 480 வரைக்கும் போகலாம். சரியா, டாடா பவர் 480 வரைக்கும் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுத்த டார்கெட் வந்து 421லேருந்து அடுத்த டார்கெட் வந்து டாடா பவருக்கு 458. சரியா, ஸோ இங்கே போனோடனே நம்ம ஒரு 30 பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். அதுக்கு மேலேயும் போகும் டாடா பவர். சரியா, 500 வரைக்கும் போகலாம். அடுத்தது பவர் கிரிட். பவர் கிரிட் வந்து 310 வரைக்கும் இருக்குது இப்போதைக்கு டார்கெட். சரியா, அதுக்கப்புறம் மேலே தான் போகும். ஸோ 310 வரைக்கும் நம்ம டார்கெட் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னு. இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து பிரேக் ஆனால் இந்த லென்த்துக்கு இங்கேருந்து வச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு போகும். லாங் டைமில் வந்து இது 530 வரைக்கும் போகலாம் பவர் கிரிட். நெஸ்லே இந்தியா ஒரு கப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு 500ல். இங்கேருந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா இங்கே வரணும், அப்படி இல்லைன்னா இங்கே பிரேக் ஆகிட்டு மேலே போகணும். சரியா, ஸோ டாட்டா நெஸ்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இது பிரேக் ஆகிடுச்சுன்னா பறந்துடும். ஓகேவா, லாங் டேர்மில் வந்து இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. தைரியமாக நெஸ்லே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்முக்கு. ஓகேவா, அதே மாதிரி இந்த டேட் போட்டிருக்கும் பாருங்க. இந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு ஹை வந்து நிற்கும். இது என்ன டேட்டு, ஒன் டேயில் வச்சா தான் உங்களுக்கு புரியும். நான் ஒன் டே வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, 17 மே வந்து நெஸ்லே இந்தியா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஹையில் வந்து நிற்க பாருங்கள். ஓகேவா, இதுதான் ஸ்டாப் லாஸ். இது கீழே வந்தால் இந்த இடத்துக்கு வரும். 17 மே வந்து நல்ல ரேட்டில் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நல்ல ரேட்டில் இருக்கும். அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலு, டாடா பவர், டாடா கெமிக்கல் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த 26 மார்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டில் வந்து இருக்கும். சரியா, இன்னும் 13 நாள் இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரேட்டில் இருக்கும். அன்றைக்கி வந்து சேல் பண்ணிடலாம். இது ஒரு இப்போ ரீசன்ட் ஹை லோ அப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து 1.618 வந்து அடிச்சிருக்கு, 157 ரூபாய். அடுத்த டார்கெட் வந்து 183. ஓகேவா, அதுக்கு அடுத்த டார்கெட்டு 209. ஓகே, ஸோ நல்ல மூமெண்ட் இருக்கும் டாடா ஸ்டீலும். ஸோ பயப்பட வேணாம். 157 ரூபாயில் தான் நிற்கிது. இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 183ல் ஃபஸ்ட்டு டார்கெட் அடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஃபோர்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் வந்து சூப்பரான ஸ்டாக்கு. எந்த அளவுக்கு மூமெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஏப்ரல் மாதம் வந்து 836 ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இன்றைக்கி 6490 வந்து நிற்கிது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃபோர்ஸ் மோட்டாருக்கு அடுத்த டார்கெட் வந்து
அடுத்த டார்கெட்டு 7396. சரியா, இதுதான் சப்போர்ட்டு. 6200 ரூபா தான் வந்து சப்போர்ட்டு. ஒன் டே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அடுத்த டார்கெட்டு கண்டிப்பாக இங்கே போகணும். ஃபோர்ஸ் மோட்டாரு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு முடிவு எடுத்துகிட்டு பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். சரியா, இது வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அடுத்தது கல்யாணி ஸ்டீல். இதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. சரியா, நல்ல மூமெண்ட் இருக்குது பாருங்கள் கல்யாண் ஸ்டீல். ஸோ இப்போ 0.618 கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. இந்த 886 1005 ரூபாவை தாண்டுதா பாருங்கள். தாண்டினா கண்டிப்பாக இது வந்து 1198, அடுத்து 1370. ஓகேவா, 25 ஏப்ரல் மாதம் இதோட ரேட் பாருங்கள், நல்ல ரேட்டாக இருக்கும். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. சரியா, நாட்கோ ஃபார்மாவும் ஒரு நல்ல சூப்பரான ஸ்டாக்கு. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பாருங்கள், இது நல்ல ஒரு ரேட்டில் வந்து இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஹை லோ போட்டால் 0.5 வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போதைக்கு டார்கெட்டு இதுதான் 1187. சரியா, 1187 அதையும் தாண்டினால் இங்கே போகும். சரியா, ஸோ நாட்கோ ஃபார்மாவும் ஒரு லாங் டேர்ம் இந்த நல்ல ஸ்டாக். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனி டவுட்ஸ் எதனா இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. வேறு எதனா இருந்தால் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ கிரேட் டே. பாய்.